வீடியோவில் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் இதை வந்துட்டு நான் நல்லா சுட்டுட்டு இருக்கிறேன். கேஸில் வச்சு சுடணும். ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டில் வச்சு சுடுங்க, இல்லை கேஸ் மேலே அப்படியே வச்சு சுட்டாலும் பரவாயில்ல. பாருங்க, இந்த மாதிரி சுட்டுட்டு இதோட தோல் எல்லாம் இப்படி எடுத்துடணும். பாருங்க, இந்த மாதிரி தோல் ஃபுல்லா எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கொஞ்சம் இருந்தா கூட எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்புறம் இந்த காம்பு அப்படியே கிள்ளிடுங்க. வரலன்னா கத்தியில கட் பண்ணுங்க. இந்த சைட்ல இருக்கிற காம்பு எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்க. நல்லா அப்படியே ஃபுல்லா மசிச்சிடணும். இப்படி எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பண்ணிடுங்க. நல்லா இருக்கும். அப்பதான் இது நம்ம தாளிக்கும் போது கடாயில கூட பண்ணலாம். நான் ஏன் இப்படி பண்றேன்னாக்கா, நான்ஸ்டிக் கடாயில தாளிக்கும் போது இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சைட்ல வச்சிடலாம். தாளிக்கிறது தான் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போதும். இதுக்கு எண்ணெய் கம்மியாக இருந்தாலே எண்ணெய் காய்ட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சிச்சு. இப்போ 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் போதும். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கலாம். கடாய் நல்லா இருக்குல்ல, காரம் பாருங்க. வெங்காயம் வதங்கிச்சு. ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்கணுன்ட்டு இல்லை, ஒரு பாதி அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சமாக. இதை கொஞ்சம் அப்படியே கிளறி விடலாம். கிளறிட்டு இப்போது ஒரு தக்காளி, நான் பொடியாக மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு எல்லாம் இப்போ ஒன்றா நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்டா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த கத்திரிக்காவை மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தண்ணி ஒன்றும் தேவைப்படாது. தண்ணியெல்லாம் வேண்டாம், வெறும் இதே போதும். சட்னி இது மாதிரி தானே நல்லாயிருக்கும். அப்படியே சப்பாத்திக்கு ரைஸ்க்கெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.